இந்திய நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இதுவரை தேர்தலில் நடைமுறையில் உள்ள சில முக்கிய சுவாரஸ்யமான தகவல்களை தற்போது பார்க்கலாம். வோட் என்ற ஆங்கில சொல்லின் விரிவாக்கம் வாய்ஸ் ஆஃப் டாக்ஸ் பேயர்ஸ் எவ்ரிவேர் என்பதுதான். அதாவது அரசாங்கத்திற்கு வரி செலுத்துவோருக்கு மட்டுமே வாக்குரிமை என்பதுதான் இதன் அர்த்தம். அதை மாற்றி வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை என போராடி வாக்குரிமை வாங்கி தந்தவர்தான் இந்திய அரசியலமைப்பு மூலம் இந்தியாவை கட்டமைத்த டாக்டர் அம்பேத்கர். இந்தியாவில் நீண்ட நாட்கள் தொடர்ந்து நடைபெற்ற தேர்தல் எது என்றால் அது 1951 முதல் முறையாக நடத்தப்பட்ட மக்களவைத் தேர்தல்தான். அதுவும் இந்த தேர்தல் 119 நாட்கள் நடைபெற்றது. இதுதான் இதுவரை இந்திய வரலாற்றில் சுதந்திரத்திற்கு பின்னர் சந்தித்த நீண்ட நாட்கள் நடைபெற்ற தேர்தல். இந்தியாவில் தங்குவதற்கு வீடு இல்லாதவர்கள் கூட வாக்களிக்கலாம். இரவில் நடைபாதையில் தூங்குகிறவர்களும் கூட வாக்களிக்கலாம். ஆனால் அந்த வாக்காளர் இரவில் எந்த இடத்தில் தூங்குகிறார் என்பதை தெளிவாக குறிப்பிட வேண்டும். இந்திய தேர்தல்களில் சுயேட்சையாக போட்டியிடுவது எப்போதும் கடினமான ஒன்று. ஆனால் 1957ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் 48 பேர் சுயேட்சைகளாக போட்டியிட்டனர். அதில் 42 பேர் வெற்றி பெற்றனர். இந்தியாவில் 1962ஆம் ஆண்டு நடைபெற்ற 3வது மக்களவைத் தேர்தலின் போதுதான் தேர்தலில் வாக்களித்ததின் அடையாளமாக இடது கையின் ஆள்காட்டி விரலில் வைக்கப்படும் அழியாமை முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. ஒரு அடையாளமை பாட்டிலில் இருந்து எடுக்கப்படும் மையை கொண்டு 350 வாக்காளர்களுக்கு அடையாளம் வைக்கலாம். ஒருவருக்கு இடது கை ஆள்காட்டி விரல் இல்லை என்றால் இடது கையில் ஏதாவது ஒரு விரலில் மை வைக்கப்பட்டு வருகின்றது. இடது கையில் எந்த விரல்களும் இல்லை என்றால் வலது கை ஆள்காட்டி விரலில் மை வைக்கப்படும். இரு கைகளும் இல்லை என்றால் காலில் மை வைக்கப்படும். மாநிலங்களில் உள்ள மக்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை அந்தந்த மாநிலங்களில் மக்களின் தொகையின் அடிப்படையாக கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது. தற்போது இருக்கும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 1971ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட சென்செக்ஸை அடிப்படையாக கொண்டது. 2009 நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் நாகாலாந்தில் 89.99% வாக்குகள் பதிவானது. இதுதான் மக்களவைத் தேர்தல் வரலாற்றில் பதிவான அதிகபட்ச வாக்குப்பதிவு. வாக்குப்பதிவின் போது எந்த வேட்பாளருக்கும் வாக்களிக்க விரும்பவில்லை என்பதை தெரிவிக்க பயன்படுத்தும் முறைதான் நோட்டா. இதுவரை நடைபெற்ற தேர்தலில் அதிகப்படியான நோட்டா பதிவானது 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில்தான். 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் இமாச்சல பிரதேசம் காக்ரா பகுதியில் வாழ்ந்து வந்த இந்தியாவில் பிறந்த 217 திபெத்திய இளைஞர்களை வாக்களிப்பதற்கு தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்தது. இந்திய தேர்தல் வரலாற்றில் முதல் முறையாக திபெத்தியர்கள் இந்திய நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் வாக்களித்ததும் இதுவே முதல் முறை. இந்தியாவிலேயே அதிக முறை தேர்தலில் நின்று தோல்வியை கண்டவர் உத்தரப்பிரதேசத்தில் பரோலியில் வாழ்ந்த ஜவுளி வியாபாரி காகா ஜெய்கேந்தர் சிங் என்பவர். இவர் 30 வருடங்களில் 300 முறை தேர்தலில் நின்று தோற்றிருக்கிறார். கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலின் போது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள ஆனந்தநாக் தொகுதியில் 3 கட்டங்களாக தேர்தல் நடந்தது. ஒரே ஒரு தொகுதிக்காக 3 கட்டங்களாக தேர்தல் நடந்ததும் அதுவே முதல் முறை.